மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி பி. வெள்ளாப்பாளையம் கூடுதல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதுமான மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டு நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களின் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் செங்கோட்டையன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு அமைச்சர் அவர்கள் குறிப்பிடுகிற போது எல்லா உபகரணமும் இருக்கிறதாக சொன்னார்கள். மகப்பேறு சிகிச்சை பெறுவதற்காக கிராமப்புறங்களில் இருக்க ஏழை எளிய மக்களுக்காக அவர்களுக்கு உரிய மருத்துவர், படுக்கை வசதிகள், உபகரணங்கள், அதே நேரத்தில் செவிலியர் போன்றவை அங்கே தேவைப்படுகிறது. அதை அரசு முன்னுரிமை வழங்குமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பி. வெள்ளாப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையம் என்பது 2 மருத்துவர்களை கொண்ட மருத்துவமனை. ஒரு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனையாக இருந்தால் மட்டுமே இத்தகைய வசதிகள் இருக்கும். ஆனாலும் கூட இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை மாண்புமிகு மன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருப்பதை போல அந்த பகுதியில் ஒரு 25,701 மக்கள் இந்த மருத்துவமனையில் பயன்பட்டு வருகிறார்கள். இதன் கீழ் ஒரு 5 துணை சுகாதார நிலையங்களும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நாளொன்றுக்கு 150 புறநோயாளிகள் மட்டுமே பயன்பட்டு வருகிற ஒரு மருத்துவமனை. நாளொன்றுக்கு ஒரு 5 பேர் மட்டுமே உள்நோயாளிகளாகவும் பயன்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் ஒரு மருத்துவர், செவிலியர், மருந்தாளுநர், ஆய்வக நுட்பர் என்று பல்துறை பணியாளர்களும் அங்கே பணியாற்றி வருகிறார்கள். அது மட்டுமல்லாது 21 வகையான மருத்துவ உபகரணங்களும் அந்த மருத்துவமனையின் செயல்பாட்டில் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் செங்கோட்டையன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனையை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக மாற்றுகிற போதுதான் சுற்றுப்புறங்களில் இருக்கிற ஏறத்தாழ 150 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற மக்கள் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிற போது ஈரோட்டிற்கும் கோவைக்கு செல்ல முடியாத சூழ்நிலை. மலைப்பகுதியில் வாழ்கிற மக்களுடைய நலன் கருதி அதிநவீன முறையில் மாவட்ட தலைமை மருத்துவமனையை அங்கே உருவாக்குவதற்கு அரசு முன்வருமா என்பதை உங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு வணக்கத்திற்குரிய நம்முடைய முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு 25 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளை தந்து அதை கட்டுவதற்கு ஏறத்தாழ 1068 கோடி ரூபாய் நிதியையும் தந்து இன்றைக்கு அந்த பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை என்கின்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிற சூழலிலும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 19 மாவட்டங்களுக்கு தேவையான மாவட்ட அரசு மருத்துவமனைகளையும் மாவட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு இணையாக ஒரு 6 மருத்துவமனைகளையும் தந்து தமிழக வரலாற்றில் முதன்முறையாக வெறும் 19 மட்டுமே இருந்த நிலையில் 25 புதிய மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளை தந்திருக்கிறார்கள். எனவே புதிய மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளை உருவாக்குவது என்பது தற்போது இயலாத காரியம் என்றாலும் மாண்புமிகு நம்முடைய மன்ற உறுப்பினர் சொல்லியிருப்பதை போல அவருடைய மருத்துவமனைக்கு தேவையான இன்னும் கூடுதல் வசதிகளை செய்து தருவதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.